Morning students. VSVN Polytechnicல நம்ம 5th term கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கில் நம்ம வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் அண்ட் பிக் டேட்டா. ஸோ இந்த சப்ஜெக்ட்டுக்கு உண்டான 9 ஃபஸ்ட்டு யூனிட்டில் வந்து நம்ம 9 மாடலாக படிச்சிருக்கோம். ஒவ்வொரு மாடல்லையுமே ஒவ்வொரு கண்டென்ட் டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு மாடல் நேம் வந்து டேட்டா பேஸ் சிஸ்டம். ஸோ டேட்டாபேஸ் சிஸ்டத்தில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு பார்ட் வந்து இன்ட்ரடக்ஷன்ஸ் பார்ட். நெக்ஸ்ட் வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், கேரக்டரிஸ்ட் ஆஃப் டேட்டாபேஸ், காம்பனன்ட்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ், கன்க்ளூஷன்ஸ். ஸோ நம்ம இதில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது வந்து நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்க்கும்போது வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தோம்னா டேட்டா. ஸோ இப்போ கம்ப்யூட்டர்ஸ் வரும்போது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம டேட்டா தான் ஸ்டோர் பண்ணோம். தட் மீன்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணணும், அந்த ஸ்டோர் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணி நம்ம யூஸருடைய நீடுக்கு எப்போ கெட் பண்ணுறோம். ஸோ இதுதான் 1 by 1 வந்து நம்ம இந்த யூனிட்டில் வந்து இந்த சப்ஜெக்டில் வந்து பார்ப்போம். நார்மலாக நம்ம எந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனா ஃப்ரண்ட் எண்ட் அண்டு பேக் எண்ட் சொல்லி மீன் பண்ணுவோம். ஃப்ரண்ட் எண்டுங்கிறது நீங்கள் லாஸ்ட் டேர்மில் வந்து ஜாவா படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த செமஸ்டர்லையுமே C#, HTML இந்த நிறைய சம் லாங்குவேஜஸ் வந்து ஃப்ரண்ட் எண்டில் பற்றி படிச்சிருப்பீங்க. ஸோ பேக் எண்டில் வந்து நம்ம டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறது. ஸோ பேக் எண்டில் நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணுறோம். அந்த டேட்டா ஸ்டோர் பண்ணுறதை வந்து எந்த மெத்தடில் நம்ம ஸ்டோர் பண்ணலாம், ஸோ அந்த டேட்டா வந்து நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணலாம், எப்படி டேட்டா வந்து நம்ம ப்ராசஸிங் பண்ணலாங்கிறது தான் நம்ம இந்த யூனிட்டில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த யூனிட்டில் பார்க்க போகிற வந்து ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ஸ். ஸோ இதில் ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ஸ் வரும்போது வந்து இது நம்ம ப்ராசஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு வந்து இன் 1942 1950s வந்து பஞ்ச் கார்டு மெத்தட் தான் யூஸ் பண்ணி நம்ம டேட்டாஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோடைய மீனிங் என்ன பார்க்கும்போது வந்து இஸ் ஏ ஹோல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் ப்ரீ டிஃபைன்டு பொசிஷன், ஒரு ஏற்கனவே ஒரு பொசிஷன்ஸில் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கு. அந்த இது தான் பஞ்ச் கார்டு மூலமாக நம்ம டேட்டாஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. செகண்டாக இருக்கிறது வந்து ஃப்ளாட் ஃபைல்ஸில் வந்து நம்ம டேட்டாஸ் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இன் 1950 to 1960s வரைக்கும் ஃப்ளாட் ஃபைல்ஸில் டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. பட் இந்த மெத்தடில் வந்து நம்ம டேட்டா வந்து ஈஸியாக நம்ம எஃபிஷியண்ட்டாக இல்லைன்னு மீன் பண்ணுறோம். தட் மீன்ஸ் நம்ம ஒரு ஃபைல்ஸஸ் மாதிரி இருக்கும், அதே போல் செக்யூரிட்டியும் இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு டிபிஎம்எஸ்க்கு உண்டான இயர் வந்து பார்த்தீங்கன்னா 1960 to 1970s தான் ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் டிபிஎம்எஸ்எஸ் வந்து நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் யூஸ் பண்ணியிருக்கிற மெத்தட் என்னென்னு பார்த்தோம்னா ஹையாரிக்கல் டேட்டா பேஸ் மாடல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன் 1972 to EF கோடுங்கிறது தான் நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் டேட்டா பேஸஸ்க்கு உண்டான ரூல்ஸ் வந்து டெரைவ் பண்ணியிருக்காரு. 13 ரூல் வந்து டெரைவ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த 13 ரூலுக்கு வந்து EF கோட் அவர் டெரைவ் பண்ணனால அந்த கோட் நேமே EF கோட் ரூல்னு சொல்லிட்டு நம்ம நேம் சொல்கிறோம். 1976 வந்து என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல் தான் RDBMSS வந்து யூஸ் பண்ணது வந்து இந்த என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல். ஸோ இதில் என்டிட்டினா என்ன, ரிலேஷன்ஷிப் மாடல்ங்கிறதே நம்ம இப்போ அடுத்த கிளாஸஸில் பார்க்க போகிறோம். இன் 1980s வந்து ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். ஸோ நம்ம இருக்கிற டேபிள்ஸை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து கொரி லாங்குவேஜஸ் மூலமாக வந்து யூஸ் பண்ணுவோம். கொரிங்கிறது நம்ம கொரி வந்து டைப் பண்ணி அந்த டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு, டேட்டா ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு எல்லாமே கொரி யூஸ் பண்ணி அது மூலமாக வந்து நம்ம டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணுறதுலேருந்து மேனேஜ் பண்ணுறது, செக்யூரிட்டி அலர்ட் பண்ணுறது, எவ்ரி திங்ஸ் எல்லாமே நம்ம கொரி லாங்குவேஜஸ் மூலமாக பண்ணுறது. இன் 1980s இன் 1990 வந்து ஆப்ஜெக்ட் டேட்டா பேஸ் மாடல் யூஸ் பண்ணுவாங்க. தட் மீன்ஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் டேட்டா பேஸ் மாடல். இது நீங்கள் ஜாவாவில் ஏற்கனவே படிச்ச என்கேப்சுலேஷன்ஸ், பாலிமார்பிசம்ஸ். ஸோ இந்த கான்செப்ட் வரி வந்து வரும். 2000s தான் XML டேட்டா பேசஸ் வந்து மாடல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் எக்ஸ்டெண்டட் மார்க்அப் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம நவ்டேஸ் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிற டேட்டா பேசஸ் மாடல் என்ன பார்த்தோம்னா NoSQL. NoSQLங்கிறது வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் ப்ராசஸிங். ஸோ இப்போ எல்லாமே நம்ம ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற டேட்டா பேசஸ் என்னென்னு பார்க்கும்போது NoSQL, நாட் ஒன்லி SQLங்கிறது தான் இப்போ வந்து ரீசெண்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டெஃபினேஷன். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், டேட்டானா இன்ஃபர்மேஷன்ஸ். டேட்டா பேஸ்னா இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் இன்டர்ரிலேட்டட் டேட்டா ஸ்டோர்டு இன் த ஆர்கனைஸ்டு மேனர். நம்ம எல்லாருமே நம்ம எம்எஸ் ஆக்சஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். எம்எஸ் ஆக்சஸில் நம்ம கிரியேட் பண்ண வந்து டேட்டா பேஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அந்த டேட்டா பேஸில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம், டேபிள் கிரியேட் பண்ணுறோம். ஸோ டேபிள் கிரியேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அதை டிசைன் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ரெக்கார்ட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இதுலேயே நம்ம ரிப்போர்ட்டு, ஃபார்ம்ஸு, லேபிள்ஸ் நிறையா வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ databases is a collection of interrelated data stored in the organized manner.
இதே இது வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ்னா ஜஸ்ட் நம்ம டிஃபைனாக சொல்ல போனால் இட்ஸ் எ கலெக்ஷன் ஆஃப் டேட்டாபேஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் ஆன் த டேட்டாபேஸ். நம்ம டேட்டா வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறதுக்கு டேட்டாபேஸஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதும் அதில் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆப்ரேஷன்ஸ் வந்து நடக்கிறது தான் இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ ஃபீச்சர்ஸ் ஆஃப் மேனேஜர் டிபிஎம்எஸ். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ் சொல்கிறது வந்து இதை வந்து த்ரீயாக மீன் பண்ணுறாங்க. ஒன்று வந்து யூசர் ஆர் அப்ளிகேஷன்ஸ், டிபிஎம்எஸ் டேட்டாபேஸ். இந்த டேட்டாபேஸ் வந்து இந்த சிம்பிள்ஸில் தான் நமக்கு வந்து மீன் பண்ணுவாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு நமக்கு டேட்டாபேஸஸ் வந்து இந்த மாதிரி சிம்பிள்ஸில் தான் நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணுவாங்க. ஸோ டேட்டாபேஸஸ்னால் இந்த சிம்பிள்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். டிபிஎம்எஸ்ங்கிறது வந்து இஸ் எ மிடில்வேர் ஆஃப் த யூசர் அப்ளிகேஷன்ஸ் அண்டு டேட்டாபேஸ். இந்த டிபிஎம்எஸ் வந்து இந்த ரெண்டுகளே மிடில்வேராக வந்து இருக்குது. அதாவது யூசர் வந்து நம்ம கொடுக்குற டேட்டாவை வந்து என்ன பண்ணுறோம்னா நம்ம அப்ளிகேஷன்ஸ் அதாவது எம்எஸ் ஆக்சஸ் மூலமாக நம்ம இன்புட் கொடுக்குறோம். ஸோ அது வந்து டிபிஎம்எஸ் வந்து வி கேன் ப்ராசஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறோம். தட் மீன்ஸ் ஃபிசிக்கலாக ஸ்டோர் ஆகிக்கிற ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் ஆகிருக்கிற டேட்டா பேஸஸை வந்து ரிட்ரைவ் பண்ணி திருப்பி யூசருடைய அப்ளிகேஷன்ஸ் மூலமாகவே நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுது. நம்ம என்ன டேட்டா கேட்டோமோ அதை வந்து ரிப்ளை பண்ணுது. ஸோ திஸ் இஸ் த டிபிஎம்எஸ். திஸ் இஸ் த மிடில்வேர் ஆஃப் த திஸ் யூசர் அண்ட் டேட்டாபேஸ். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து கேரக்டரிஸ்ட் ஆஃப் டேட்டாபேஸ். ஸோ கேரக்டரிஸ்ட் ஆஃப் டேட்டாபேஸஸ் வந்து மெனி கேரக்டரிஸ்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரியல் வேர்ல்டு என்டிட்டி. ஸோ ரியல் வேர்ல்டு என்டிட்டிங்கிறது வந்து இப்போ நம்ம ரீசெண்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது வந்து ஒரு காலேஜ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸுடைய இன்ஃபர்மேஷன்ஸ், ஸ்டாஃபுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஸோ என்டிட்டிங்கிற மீனிங் என்னென்னா டேபிள். ஸோ என்டிட்டி நம்ம டிபிஎம்எஸ்ல வந்து நம்ம என்டிட்டிங்கிறத எப்படி மீன் பண்ணுறோம்னா நம்ம டேபிள் சொல்லி மீன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து ரிலேஷன்ஸ் பேஸ்டு டேபிள்ஸ். ஸோ ரிலேஷன்ஸ் பேஸ்டு டேபிள் சொல்லும்போது வந்து ஒரு டேபிள் இன்னொரு டேபிளோட ரிலேட் பண்ணி இருக்கிறது. ஜஸ்ட் லைக் நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது வந்து டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹாஸ்டலில் இருக்காங்க. ஸோ ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரிலேஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ரோல் நம்பர். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு இடையில் வந்து ஒரு ரிலேஷன்ஸ் வந்து பேஸ் பண்ணியிருக்குது. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஐசோலேஷன்ஸ் ஆஃப் டேட்டா அண்ட் அப்ளிகேஷன். ஸோ ஐசோலேஷன்ஸ் ஆஃப் டேட்டா வந்து நம்ம கரெக்ட் தட் மீன்ஸ் மீன் பண்ணுறது வந்து நம்ம ஆக்சஸ் ஆஃப் த டேட்டா. டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ணுறதுல வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கிறது அந்த ஐசோலேஷன்ஸ் ஆஃப் டேட்டா அண்ட் அப்ளிகேஷன். டேட்டா இன்டெகிரிட்டிங்கிறது வந்து கரெக்ட்னஸ் அண்ட் கம்ப்ளீட்னஸ் ஆஃப் த டேட்டா. நெக்ஸ்ட் லெஸ் ரிடண்டன்சிங்கிற மீனிங் என்னென்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா ரிப்பீட்டேஷன்ஸ் வந்து அக்கர் ஆகாமல் இருக்குது. சேம் டேட்டா வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. அதாவது இப்போ ரோல் நம்பர் நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதே ரோல் நம்பர் வேறு எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம அக்கர் ஆகக்கூடாது. அதே போல் அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய டீட்டெயில்ஸஸ் வந்து வேறு ஒரு பிளேசஸில் வேறு சம் மாடிஃபை பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து கொரி லாங்குவேஜ். ஸோ கொரி லாங்குவேஜ் நம்ம ஃபஸ்ட்டே சொல்கிற மாதிரி எஸ்கியூஎல் ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் மல்டி யூசர் ஆக்சஸ். அட் த சேம் டைம் மெனி யூசர் ஆக்சஸ் சைமல்டேனியஸ்லி. அதாவது சைமல்டேனியஸாக மெனி யூசர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து கொடுக்காதான் இந்த மல்டி யூசர் ஆக்சஸ். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து ஏசிஐடி. ஏசிஐடிங்கிறது வந்து அட்டாமிசிட்டி, கன்சிஸ்டன்சி, ஐசோலேஷன்ஸ் அண்ட் டியூரபிலிட்டி. பேக்கப் அண்ட் ரெக்கவரிங்கிறது பேக்கப்ங்கிறது வி கேன் காப்பிங் ஆஃப் த டேட்டா வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறது. ரெக்கவரிங்கிறது வந்து ஒரு டேமேஜான டேட்டாவை வந்து நம்ம திருப்பி ரெக்கவர் வி கேன் ரீஸ்டோர் த டேட்டா. ஸோ அதுதான் ரிகவரி. செக்யூரிட்டிங்கிறது வந்து அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸ் வந்து நம்ம டேட்டாவை யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த செக்யூரிட்டிங்கிறது வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ். இந்த காம்பனன்ட்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் வந்து 4 காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து யூசர், டேட்டாபேஸ், டிபிஎம்எஸ், டேட்டாபேஸ் அப்ளிகேஷன்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டேட்டாபேஸ் அப்ளிகேஷன்ஸ்ங்கிறத வந்து எம்எஸ் ஆக்சஸ். யூசருங்கிறத வந்து நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் டேட்டாசஸ் வந்து ஒன்று வந்து மீன் பண்ணுறோம். தட் மீன்ஸ் நம்ம டேட்டாபேஸஸில் வருவோம். நெக்ஸ்ட் வந்து டிபிஎம்எஸ். இன்னொன்று வந்து யூசருங்கிறது என்னென்னு பார்க்கும்போது வந்து டெவலப்பர், அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ ஒன்று டெவலப்பராக இருக்கணும் இல்லைனா அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கணும். நம்ம ஆக்சஸ் பண்ணுறவ தான் நம்ம யூசர் சொல்லி மீன் பண்ணுறோம். டேட்டா பேஸஸில் வந்து நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் வந்து டேட்டா வந்து ஒன்று இருக்குது. ஒன்று வந்து யூசர் டேட்டா, இன்னொன்று வந்து மெட்டா டேட்டா. யூசர் டேட்டாங்க வந்து யூசர் கிரியேட் பண்ணுற டேபிள். மெட்டா டேட்டாங்க வந்து யூசர் என்ன டைப் ஆஃப் டேட்டாஸ் வந்து கொடுக்கணும், அதை எப்படி ஸ்டோர் பண்ணுங்கிற டீட்டெயில்ஸஸ் கொடுக்கறது வந்து மெட்டா டேட்டா. நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து நம்ம டிபிஎம்எஸ். ஸோ டிபிஎம்எஸ்ங்கிறது வந்து ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர். இட்ஸ் ஹெல்ப்ஸ் டு யூசர் இன்ட்ராக்ட் டு த டேட்டாபேஸ். டிபிஎம்எஸ்ங்கிறது இஸ் ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர். இட் ஹெல்ப்ஸ் த யூசர் இன்ட்ராக்ட் டு த டேட்டாபேஸ். ஸோ நம்ம இது டேட்டாபேஸ் அப்ளிகேஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு சம் கொரி லாங்குவேஜஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டேட்டாபேஸுங்கிற மாதிரி நம்ம சில பாயிண்ட்ஸஸ் வந்து வி கேன் மேக்ஸிமம் வந்து
மேட்ச் வந்து கேரக்டரிஸ்ட் ஆஃப் டேட்டாபேஸோட சேமாக இருக்கும். டேட்டா டிஸ்டரி மேனேஜ்மெண்ட்டுங்கிறது வந்து மெட்டா டேட்டா, தட் மீன்ஸ் டேட்டா அபவுட் டேட்டா ஸ்டோர் பண்ணிக்கிறது தான் டேட்டா டிஸ்டரி மேனேஜ்மெண்ட். செகண்டாக இருக்கிறது வந்து டேட்டா ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட். ஸோ டேட்டா ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட்ங்கிறது வந்து நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு வி கேன் நீடிங் ஆன் த ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சராக டேட்டா கிரியேட் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டில் வந்து ஸ்டோர் பண்ணுறோம். அதாவது என்னென்னு மீன் பண்ணும்போது பார்த்தோம்னா, நம்ம டேபிள் கிரியேட் பண்ணால் டேபிளில் வந்து யூசருடைய ரோல் நம்பர் நேம் கொடுக்குறோம். ஸோ ரோல் நம்பருங்கிறது வந்து நம்ம ஒரு இன்டிஜர்னு சொல்லி கொடுக்குறோம், நேமுங்கிறது வந்து நம்ம டெக்ஸ்ட்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ அதோடைய ஸ்ட்ரக்சரை வந்து ஃப்ரேம் பண்ணுறது தான் டேட்டா ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட். ஸோ செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட்க்கு வந்து டு கிவிங் த பெர்மிஷன்ஸ் டு த யூசர். ஸோ அதுதான் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து மல்டி யூசர் ஆக்சஸ் கண்ட்ரோலுங்கிறது வந்து simultaneously to be accessing on the டேபிள். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து பேக்கப் அண்ட் ரெக்கார்ட். நம்ம ஆல்ரெடி சொன்ன காப்பிங் ஆஃப் த டேட்டா. இன்னொன்று வந்து டேமேஜ் ஆன ரெக்கார்ட்ஸை வந்து ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு. டேட்டா இன்டெகிரிட்டிங்கிறது வந்து கரெக்ட்னஸ் அண்ட் கம்ப்ளீட்னஸ் ஆஃப் த டேட்டா. டேட்டா கரெக்டாக இருக்கணும். நெக்ஸ்ட் அட் த சேம் டைம் கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல்லாக வந்து மெசேஜ் வந்து இருக்கணும். டேட்டா பேஸ் ஆக்சஸ் லாங்குவேஜ் நம்ம கொரி லாங்குவேஜை மீன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இருக்கிற வந்து டிரான்சாக்ஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம மேக்ஸிமம் டேட்டா பேசஸ் வந்து டேட்டா வந்து நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறது தான் அதிகம். ஸோ அதை வந்து வி கேன் ஆல்ரெடி மீன் பண்ண மாதிரி ஏசிஐடி ப்ராப்பர்ட்டியை சப்போர்ட் பண்ணுறது தான் இந்த டிரான்சாக்ஷன்ஸ் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ். ஸோ இது வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பேங்கிங், யூனிவர்சிட்டி, ரயில்வேஸ், ஏர்லைன்ஸ், டெலிகம்யூனிகேஷன்ஸ் அண்ட் பிஸ்னஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி பேங்கிங்கிறது வந்து நம்மளுடைய கஸ்டமருடைய டீட்டெயில்ஸ் ப்ளஸ் லோன் டீட்டெயில்ஸ், டெபாசிட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பேங்கிங் சொல்கிறோம். யூனிவர்சிட்டிஸ் வரும்போது வந்து ஸ்டாஃப், ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் ஹாஸ்டல்ஸ் எக்ஸெட்ரா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம யூனிவர்சிட்டிஸில் மீன் பண்ணுறோம். ரயில்வேஸ் வரும்போது ரயில்வேஸ் அண்ட் ஏர்லைன்ஸில் வந்து நம்ம டிக்கெட் ரிசர்வேஷன்ஸ் தான் மேக்ஸிமம். அட் த சேம் டைம் சோர்ஸ் டெஸ்டினேஷன், சோர்ஸ் என்ன, எங்கே இந்த ட்ரெயின் ஏறி கிளம்புது, டெஸ்டினேஷன்ஸ், இது எல்லாத்தையுமே ரயில்வேஸ் அண்ட் ஏர்லைன்ஸ்லேயும் மீன் பண்ணுறோம். டெலிகம்யூனிகேஷன்ஸ் வரும்போது நம்ம யூசருடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், யூசருடைய ஹிஸ்ட்ரி டீட்டெயில்ஸ், கால் ஹிஸ்ட்ரி டீட்டெயில்ஸ், அண்ட் பில் டீட்டெயில்ஸ், இது எல்லாமே டெலிகம்யூனிகேஷன்ஸில் மீன் பண்ணுறோம். ஃபைனலாக பிஸ்னஸ் வரும்போது வந்து சேல்ஸ், ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் பர்ச்சேஸ். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பிஸ்னஸ்ங்கிறது. ஸோ எவ்ரிதிங்ஸ் நம்ம டேட்டாஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம இந்த இந்த வந்து காமனாக ஒரு வி கேன் ஸ்ப்ளிட் குரூப்பிங் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ். அதாவது குரூப்பிங்கை வந்து எந்தெந்த பேசிஸ்க்கு வந்து நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணுற யூஸ் பண்ணுறோங்கிறதுக்கு கொடுத்துருக்கோம். ஃபைனலி கன்க்ளூஷன்ஸ். ஸோ இந்த மாடியூலில் வந்து நம்ம டேட்டானா என்ன, டேட்டா பேஸ்னால் என்ன, டிபிஎம்எஸ்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து நம்ம அதே சேம் டைமில் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டேட்டா பேஸ், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா பேஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ் வந்து நம்ம இந்த பார்ட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இது வந்து நம்ம கொடுத்துக்கிற நோட்ஸ் பேஜில் வந்து 1 to 5 வரைக்கும் இருக்குது. செகண்டை நம்ம அடுத்து பார்க்க போகிற மாடியூல் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் த டேட்டா பேஸ் மாடியூல். தேங்க்யூ.